வணக்கம், நான் பாலு. இப்போவும் ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இது ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் தான். இந்த ப்ராடக்ட் ஒரு வேர்ல்டு வைட் ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதோட டிமாண்ட் எல்லா ஃபீல்ட்லேயுமே தேவை இருக்குது. எப்போவும் இதோட டிமாண்டும் இருக்குது. அப்படி என்ன பிஸ்னஸ்னால் ஷேட் நெட் பிஸ்னஸ். இந்த க்ரீன் நெட் தான் மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இந்த க்ரீன் நெட் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் நிச்சயமாக தெரியும். இதோட டிமாண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லேயுமே ரொம்பவே தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, என்னென்ன ரா மெட்டீரியல் வேணும், தென் என்ன மிஷின் வச்சு நம்ம இந்த நெட்டு ரெடி பண்ண போகிறோம், இந்த நெட்டோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன, எவ்வளோ இடம் வேணும், எவ்வளோ மேன் பவர்ஸ் வேணும், எவ்வளோத்துக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த நெட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ளோரிகல்ச்சர் க்ரீன் ஹவுஸ் அப்படின்னா நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் வளர்க்குறதுக்கு போடுற ஷெட்டு தான் இந்த ஃப்ளோரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட்டிகல்ச்சர் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் அந்த ஃபுட் ரிலேட்டடாக வளர்க்கும்போது ஷெட் போட்டு ரெடி பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஹார்ட்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக இந்த ஷெட்டு போடுறாங்கன்னா, அதிக ஹீட் வராமல் இருக்கிறதுக்காக, இந்த அல்ட்ரா வயலட் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த ஷெட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப காற்றடிக்கக்கூடாதுன்னு, இந்த பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னுக்காக இந்த செட்டு போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கூட நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்டேடியம் கவர் பண்ணுறதுக்கு, பார்க்கிங் ஷெட் போடுறதுக்கு, அப்புறம் ஃபார்மிங் பண்ணும்போது இந்த கோழி பண்ணையிலலாம் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஹைட்ரோபோனிக்ஸ், அதாவது இந்த நீர் வச்சு மண் இல்லாமல் தண்ணியை வச்சு மட்டும் நம்ம விவசாயம் பண்ணும்போது இந்த செட்டு கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இவ்வளோ பிளேஸ்லையும் இதோட தேவை அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த நெட்டு என்ன மெட்டீரியல் ரெடி பண்ணணுன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், அதாவது பாலித்திலீன் ஃபேப்ரிக், அதான் இந்த மெட்டீரியலோட பேர். இது ஒரு பிளாஸ்டிக் வகையானது தான். அதுக்கப்புறம் என்ன ரா மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுவோன்னா HDPE கிரானுவல்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம அந்த பிளாஸ்டிக் ஸ்க்ராப்லேருந்து ரெடி பண்ணுற ஒரு வகையான ஒரு ப்ராடக்ட், செமி ப்ராடக்ட் தான். இந்த கிரானுவல்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீ பார்த்துக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த கிரானுவல்ஸ் மட்டுமே நம்ம தனியாக ஒரு பிஸ்னஸாக எடுத்து கூட பண்ணலாம். அப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன மிஷினரிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரூடர் மிஷின், ஆட்டோமேட்டிக் ஷேட் நெட் நிட்டிங் மிஷின், அதுக்கப்புறம் த்ரெட் மேக்கிங் மிஷின். இந்த 3 மிஷின் தான் நம்மளுக்கு தேவையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். நம்ம மிஷினரி செட்டப்ஸ்க்கு மட்டுமே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வேணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் செட்டப், ரா மெட்டீரியல் வைக்கிறதுக்கு, ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இவ்வளோத்துக்கும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ மேன் பவர் வேணும்னா, ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் போதும். அதுக்கப்புறம் ஹெல்ப்பர்ஸ் மட்டும் ஒரு 2-3 பேர் வச்சுக்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு, ரா மெட்டீரியல் இன்புட் கொடுக்கறதுக்கு, அவுட்புட் எடுக்கிறதுக்கு, பேக்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 பேர் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் எடுத்துக்கணும், அதாவது HDPE கிரானுவல்ஸ். இதுதான் அந்த கிரானுவல்ஸ், இப்படி பீஸாக தான் இருக்கும். இந்த கிரானுவல்ஸ் மட்டும் கூட நம்ம தனியாக ஒரு பிஸ்னஸாக கூட நம்ம எடுத்து பண்ணலாம். அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்காங்க. இந்த கிரானுவல்ஸை நம்மளே கூட மேக் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம வெளியும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த நெட்டு வந்து க்ரீன் கலர்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வந்து எல்லா கலர்லையுமே ரெடி பண்ணுறாங்க. நம்ம ரா மெட்டீரியல் என்ன கலரில் இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்றாப்புல நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரூடர் மிஷினில் நம்ம இந்த ரா மெட்டீரியல்ஸ் இன்புட் கொடுக்கணும். நம்மளுக்கு இன்புட் கொடுத்தோம்னா அது மெல்ட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஷீட் மாதிரி ஆக்கிரும். அதை நம்ம HDPE ஃபிலிம் ரோல்னு சொல்லுவாங்க. அந்த மிஷினில் ஒரு டை ஒன்று இருக்குது, அதுதான் இந்த அல்ட்ரா வயலட் ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. நம்மளோட நெட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குறதே அந்த டை தான். ஓகேங்களா? அந்த ஃபிலிமை ஆட்டோமேட்டிக் ஷேட் மிஷினில் ஃபிட் பண்ணோன்னா அந்த மிஷின் வந்து இந்த பிளாஸ்டிக் ஃபிலிம் எல்லாத்தையுமே த்ரெட் மாதிரி ரெடி பண்ணிடும், அதாவது நூல் மாதிரி தனித்தனியாக மேக் பண்ணிடும். அந்த நூலை நம்ம தேர்ட் மிஷின் வந்து நெட்டாக மேக் பண்ணிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸே. சிம்பிளான ப்ராசஸ் தான், ஜஸ்ட் இன்புட் மட்டும் கொடுத்தா போதும். இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஃபுல் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் நான் கொடுக்கல. ஓகேங்களா? இவ்வளோ தான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இதோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம்னா, மேன் பவர், பிளான் செட்டப், பவர் கனெக்ஷன், ரா மெட்டீரியல் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு 30 lakhs ஆகிடும். சொல்லப்போனால் இது ஒரு ஹை லெவல் பிஸ்னஸ் தான், ஒரு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் தான். ஓகேங்களா? ஆனால் எடுத்து பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் இருக்கும். அப்புறம் இதோட ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி பார்க்கும்போது, 1 டேக்கு நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணி 300 kg வரைக்குமே நம்ம நெட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? 1 kg நெட்டு
ஒரு 130 ருபீஸ்லேருந்துமே நம்மளுக்கு சேல் பண்ணலாம். ஸோ 1 டேக்கு நம்ம 300 கேஜி நம்ம செல் பண்ணோன்னா ஒரு 39 ருபீஸ் வரைக்கும் நம்ம ரிட்டர்ன் எடுக்கலாம். அதில் ப்ராஃபிட் மட்டுமே 1 டேக்கு 10,000 வரைக்குமே நம்ம பார்க்கலாம். எல்லோரும் கேட்பீங்க 1 டேக்கு 300 கேஜி ப்ரொடியூஸ் பண்ணி 300 செல் ஆயிருமான்னு சொன்னால் நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ண உடனே இது ஆகாது. ஆனால் எல்லாமே நம்ம மார்க்கெட்டிங்கில் தான் இருக்குது. நம்ம சிறந்த முறையில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நடக்கும், நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்கிற டீட்டெயில் பார்த்துக்காங்க. அதை எய்ம் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்போவும் ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட வரேன். தேங்க்யூ.